மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நோட் பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதாவது கடந்த காலத்தில் நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தோம் 1 இயரில் 3 இயரில் 5 இயரில் பர்ஃபார்ம் எப்படி பண்ணியிருக்கு, ஸ்டாண்டர்டாக வந்து க்ரோத் கொடுத்துருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்டார், அவங்க எந்த செக்டாரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கங்கிறது ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு பர்டிகுலர் செக்டார், இப்போ ஐடி செக்டார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் வந்து க்ரோத் அதிகமாக இருந்தது, இப்போ வந்து க்ரோத் வந்து கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் வந்து ஃபண்டு அதிகமாக ஒதுக்குவாங்க, சம்டைம்ஸ் வந்து கம்மியாக ஒதுப்பாங்க. அந்த மாதிரியான செக்டாரை வந்து நம்ம வந்து பார்த்து ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணி தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இதுவே ஹெல்த் கேர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போவுமே அதுக்கு டிமாண்ட் இருந்துகிட்டு இருக்கும், நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதே மாதிரி எஃப்எம்சிஜி இருக்குது, அதாவது நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் இருக்குது பார்த்தீங்களா, சோப்பு, பவுடர், ஆயில் ஐட்டம், இந்த மாதிரி உள்ளதில் நீங்கள் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். எக்ஸிட் லோடு நீங்கள் பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் 0.2 இருக்கிற மாதிரி ஃபண்டை சூஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம்.